வணக்கம். நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல நம்முடைய பிறந்த ராசிக்கு அடுத்து முக்கிய இடம் வசிக்கிறது நம்மளோட நட்சத்திரம் தான். நட்சத்திரங்கள் நமது வாழ்க்கையின் மீதும் எதிர்காலத்தின் மீதும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. ஜோதிட சாஸ்திரத்துல நம்மளை பற்றி துல்லியமா கணக்கிடுறதுக்கு நட்சத்திரம் தான் பயன்படுது. மற்ற கணிப்புகளை தாண்டி நட்சத்திரங்கள் உங்களின் எதிர்காலம் எந்த துறையில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கணக்கிடக்கூடியவை. அதன்படி எந்த துறையில் வேலை அல்லது தொழில் செய்யறது உங்களோட வாழ்க்கையை வளமாக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரங்களின் உதவியுடன் கண்டறிஞ்சிட முடியும். உங்கள் நட்சத்திரத்திற்கான சிறந்த துறை எது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது பரணி. பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இவர்களுக்கு தொழில்நுட்ப வேலைகள், காவல்துறை, வியாபாரம்னு இவர்கள் கை வைக்கும் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். தீர யோசிச்சு அதற்கு பின்னாடி செயல்ல இறங்குறது நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க உணவகம், நகை தொழில், ஆன்மீகம் தொடர்பான பணிகள், அப்புறம் ஜோதிடம் தொடர்பான துறைகள்ல பணியாற்றினாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். அப்புறமா ரோஹிணி. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு போக்குவரத்து துறையில் நல்ல எதிர்காலம் இருக்கும். அது மட்டும் இல்லாம மிருகங்கள் தொடர்பான வேலைகள், கண்ணாடி தொடர்பான வேலைகள் போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க பல தொழில்கள்ல சிறந்து விளங்குவாங்க. குறிப்பா வாசனை தொழில், விவசாயம், இசைத்துறை, ஆசிரியர், அப்புறம் கட்ட அமைப்பாளர் போன்ற துறைகள்ல பணியாற்றுவது இவர்களுக்கு நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவாதிரை. இவங்க ஜோதிடம் அப்புறம் கிரகரை போன்றவற்றில் சிறந்து விளங்க வாய்ப்பு உள்ளது. இவங்க மற்றவர்களின் மனதை படித்து அவர்களுக்கு உதவுறதுல சிறந்து விளங்குவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா புனர்பூசம். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிலைகள் செய்வது, எந்திரவியல், உணவு தயாரிப்பு, அப்புறம் உணவக உரிமையாளர் போன்ற பணிகள் பொருத்தமானதாக இருக்கும். இவங்க பிறக்கும் போதே நிர்வாகத்திறனுடன் பிறந்தவங்க. அதே மாதிரி பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசியல் தான் சிறந்த துறை. தலைவராகும் தகுதி இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். மற்றவங்களோட எளிதில் தொடர்பு கொள்வதிலும் போட்டியிட்டு வெல்வதிலும் இவர்கள் வல்லவர்களாய் இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கீழே பிறந்தவங்க நிதித்துறை, பங்குச்சந்தை, மருந்துகள், அப்புறம் வழக்கறிஞர்கள் போன்ற துறையில சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிறந்த மருத்துவராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா தோல் மற்றும் குழந்தை நல மருத்துவராக வந்தாங்கன்னா இவங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கற்பிக்கும் பணியும் இவர்களுக்கான நல்ல தேர்வுதான். அதே மாதிரி பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிறந்த இசைக்கலைஞர்களாகவும் மற்ற கலைத்துறைகளிலும் சிறந்து விளங்குறவங்களா இருப்பாங்க. நடனக்கலை, சிற்பக்கலை போன்றவையும், வழக்கறிஞர், திருமண ஆலோசகர் போன்ற துறையும் இவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும். அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கட்டிட அமைப்பும், தீயணைப்பு துறையும், விவசாயமும் சிறந்த துறைகள். அது மட்டும் இல்லாம ஓவியம் வரையும் திறமையும் இவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா அஸ்தம். அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க துணி வியாபாரத்துல இறங்குனாங்கன்னா கொடிகட்டி பறப்பாங்க. மேலும் நகை, ஹோட்டல் போன்றவையும் இவர்களின் சிறந்த எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும். இவங்களுக்கு உருவாக்குறதுலயும் வடிவமைக்கிறதுலயும் அதிக ஆர்வம் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வங்கி பணி, மின்சாரத்துறை, பத்திரிகை துறை போன்றவற்றில் சிறந்து விளங்குவாங்க. இவர்களின் எழுத்துக்குன்னு தனி சக்தி உண்டு. விளையாட்டு துறையில தீவிரமா இறங்குனாங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய சாதிப்பாங்க. குறிப்பா மல்யுத்தம் இவங்களுக்கான சிறந்த தேர்வு. அரசாங்க பணிக்கு செல்றதுக்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அப்புறமா விசாகம். பேசும் வேலை அப்படின்னா மிகவும் பிடித்ததா இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால இவங்க பேச்சாளராகவோ தொலைக்காட்சி இல்லைன்னா வானொலியில பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ராணுவம், விமர்சகர் போன்றவை இவர்களுக்கான வேறு சில தேர்வுகள். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உளவு பார்ப்பது, ஜோதிடம் பார்ப்பது போன்றவை சிறந்த முன்னேற்றத்திற்கான துறைகள். புகைப்படம் எடுக்கிறது, ஆராய்ச்சியில் ஈடுபடுறது, சொந்த தொழில் செய்வது போன்றவை இவர்களுக்கான வேறு வாய்ப்புகள். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிர்வாக வேலைகள், அரசாங்க வேலைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், விளையாட்டு போன்றவற்றின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலைகளும் இவர்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். அதே மாதிரி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை, அரசியல், உயிரியல் தொடர்பான வேலைகள், அப்புறம் எந்திரங்கள் தொடர்பான வேலைகள் சிறந்த துறைகளா இருக்கும். வேலைகளை நம்பாம சொந்த தொழிலில் ஈடுபடுறது இவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடல் தொடர்பான வேலைகள், கலை தொடர்பான வேலைகள்ல தாராளமா இறங்கலாம்.
உடை வடிவமைப்பது, வீட்டை வடிவமைத்து அலங்காரம் செய்வது, இந்த மாதிரி இது தொடர்பான வேலைகளை இவங்க செய்யும் போது முன்னேற்றம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சட்டத்துறை, ஜோதிடம், உளவியல் மற்றும் விமானம் போன்றவை முதன்மை தேர்வா இருக்கும். பாதுகாப்பு துறை அப்புறம் விளையாட்டுல அதிக கவனம் செலுத்தினாங்கன்னா இவங்க அதுலயும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கற்பிக்கும் பணிதான் முதன்மையான துறை. மொழிபெயர்ப்பு, நடிப்பு, அப்புறம் கதை சொல்லுவது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் துறைகள். விவசாயம் இவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பதாக இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இசைத்துறையிலையும் நிர்வாகத்துறைகள்லையும் பெரிய உயரங்களை தொடுவாங்க. தொழில்நுட்பத்துறை அப்புறம் ஆராய்ச்சிகள்ல இவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உத்தரவாதமாக கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மருந்துகள் தயாரிப்பு அப்புறம் விற்பனை இரண்டுமே சிறப்பான தேர்வுகள். மறுசுழற்சி செய்யும் வேலைகள், மெக்கானிக் வேலைகள், இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இறப்பு தொடர்பான வேலைகள், மந்திர வித்தைகள், அமானுஷ்யம் தொடர்பான வேலைகளுக்கு இவங்க சிறந்தவர்களா இருப்பாங்க. மற்றவர்களால் செய்ய முடியாத வேலைகளை செய்யறதுல இவங்க வல்லவர்கள். அப்புறமா பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க யோகா அப்புறம் உடற்பயிற்சி கற்றுத்தருவது, ஆன்மீகம் தொடர்பான வேலைகளில் ஈடுபடுறது, இதெல்லாம் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். இவர்கள் மற்றவங்களுக்கு தானம் செய்யறதுல சிறந்தவங்களா இருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ரேவதி, இவர்களுக்கு அபார கற்பனை ஆற்றல் இருக்கும். அதனால இவங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற பணியில ஈடுபடுறது இவர்களுக்கான வளமான எதிர்காலத்தை உருவாக்கி தரும். கட்டுமான தொழில் அப்புறம் விவசாயம் அடுத்து நல்ல தேர்வுகளா இருக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.